அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர சகோதரிகளே, இதுவரை 15 பாடங்கள் படித்திருக்கிறோம். இப்பொழுது 16வது பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். இதில் அரபியில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அல்லது அவ்வப்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, நூல்களிலே அரபி நூல்களிலே காணப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அதை தமிழாக்கம் செய்வது கொஞ்சம் சிரமமாக கருதலாம். ஜுஸ்வுன் லாயத்த ஜஸ்ஸா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதுக்கு நேரடியாக அர்த்தம் என்ன, பிரிக்க முடியாத அங்கம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த இன்றியமையாதது அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய வார்த்தை. ஜுஸ்வுன் லாயத்த ஜஸ்ஸா அப்படிங்கிறதுனா அந்த ஜுஸு இல்லாமல் அது கிடையாது, பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுதான் ஜுஸ்வுன் லாயத்து ஜஸ்ஸா அப்படிங்கிறது, அதனுடைய பொருள் அதுதான். அப்போ இன்றியமையாததுன்னா அது இல்லாமல் அமையாது, அவர் இல்லாமல் அந்த வேலை நடக்காது அப்படிங்கிற மாதிரி. இன்றியமையாதது, அவர் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது இன்றியமையாதது. அப்போ இந்த இடத்துல ஜுஸ்வுன் லாயத்து ஜஸ்ஸாங்கிற வரக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த ரெண்டில் ஒன்றை பயன்படுத்தலாம். ரெண்டுமே சரியான தமிழாக்கம் தான். அல் அபு ஜுஸ்வுன் லாயத்து ஜஸ்ஸா ஃபில் உஸ்ரத்தி, தந்தை என்பவர் குடும்பத்தில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படி சொல்லுங்கள், அல்லது தந்தை என்பவர் குடும்பத்தில் இன்றியமையாத ஒருவர் அப்படின்னு சொல்லுங்கள். அல் உம்மு ஜுஸ்வுன் லாயத்து ஜஸ்ஸா ஃபில் உஸ்ரத்தி, தாய் என்பவர் குடும்பத்தில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம், அல்லது தாய் என்பவர் குடும்பத்தில் இன்றியமையாத ஒருவர் அப்படின்னு நீங்கள் தமிழாக்கம் செய்யலாம். இப்போ இதுக்கு சரியான முறையில் அமைஞ்சிரும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கைரு மௌஜூத் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு தோதுவான, அதாவது சமமான ஒரு வார்த்தை மாதூம் அப்படிங்கிறது இருக்குது அரபியில். அப்போ மாதூமுல் பசர், மாதூமுல் அக்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ கைரு மௌஜூதுனா இல்லை, இல்லாத, அதே அர்த்தம் தான் மாதூம் என்பதுக்கும், இல்லை இல்லாத அப்படின்னு அர்த்தம். இப்போ மாதூமுல் பசர்னா பார்வையற்றவர், மாதூமுல் அக்கல்னா அறிவற்றவர் அப்படிங்கிற பொருள் வருது. அப்போ இது மாதிரி நம்ம இந்த வார்த்தைகளுக்கு தமிழாக்கம் செய்யணும். அல்லது இப்போ புத்தகங்களை படிக்கிற போது இது மாதிரி நம்ம விளங்கிக்கணும், இந்த அர்த்தத்தை வச்சு அந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். இன்ன ஹாதர் ரஜுல மாதூமுல் அக்லி, இந்த மனிதன் அறிவற்றவன். இன்ன ஹாதிகில் மர்அத்த மாதூமத்துல் அக்லி, இந்த பெண் அறிவற்றவள். இப்போ நிச்சயமாக நீங்கள் போட்டுக்கலாம், நிச்சயமாக இந்த மனிதன் அறிவற்றவன் அப்படின்னு நீங்கள் போட்டு எழுதலாம். அது வாக்கியத்தினுடைய ஒரு அமைப்பு. அரபி வாக்கியத்தில் தொடங்கும்போது அப்படி தொடங்குவாங்க. அப்போ இன்னங்கிறது நிச்சயமாகன்னு கண்டிப்பாக எழுதியே ஆகணும், இல்லைன்னு சொன்னால் சென்டென்ஸே தப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வர வேண்டாம். அது குறிப்பிட்ட இடங்களில் நம்ம அதை பயன்படுத்தணும், சில இடங்களில் அது இல்லாமலும் நம்ம தமிழாக்கம் செய்யலாம், தப்பு இல்லை. அப்போ இந்த இடத்துல ஆண்பால் பெண்பால்ங்கிறதுக்கு அந்த மாதூமுல் அக்கல் அப்படிங்கிறது வருது. மாதூம் ஆண்பால், மாதூமத்து அது பெண்பாலை குறிக்குது. இது மாதிரி அரபியில் வருது. இப்படி இரண்டு விதமாகவும் பயன்படுத்துகிறாங்க, ஆண்பால் பெண்பாலுக்கு உரிய முறையில் பயன்படுத்துகிறாங்க, கிதாபுகளில் பார்க்குறோம். அதே அர்த்தம் மஃப்கூத் அப்படிங்கிறதுக்கும் வருது. மஃப்கூதுனா இல்லாத அப்படின்னு, இழந்த, இல்லாத, அற்ற அப்படிங்கிற பொருள், அதே பொருளை கொடுக்குறாங்க. அப்போ மாதூமுடைய அதே பொருள் மஃப்கூத் என்பதற்கும் வருது. அப்போ மஃப்கூதுல் பசர் அப்படின்னா பார்வை இழந்தவர், பார்வை இல்லாதவர், பார்வை அற்றவர்னு அர்த்தம். மஃப்கூதுல் ஹிசாஸ், ஹிசாஸ்னா உணர்வு. இப்போ உணர்வே இல்லாதவன், உணர்வற்றவனாக இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி இடத்துல மஃப்கூதுல் ஹிசாஸ், உணர்வற்றவன் அப்படிங்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ இது மாதிரி இடங்களில் நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு இது மாதிரி தான் தமிழாக்கம் பண்ணணும். அதாவது மஃப்கூதுல் ஹிசாஸ், உணர்வற்றவர், உணர்வற்றவன் அப்படின்னு நீங்கள் பண்ணணும். ஹாதர் ரஜுலு மஃப்கூதுல் பசரி, இந்த மனிதன் பார்வையற்றவன். ஹாதர் ரஜுலு மஃப்கூதுல் ஹிசாஸ், இந்த மனிதன் உணர்வற்றவன். இது மாதிரி வாக்கியங்கள் வரும். அரபி புத்தகங்களை, நூல்களை படிக்கிற போது இது மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்.
நீங்கள் தமிழாக்கம் செய்ய நேரிடுகின்ற போது இது மாதிரி நீங்கள் தமிழாக்கம் செய்யலாம். இப்போ ஆங்காங்கே கண்ட பிழைகளை உங்களுக்கு திருத்தம் செஞ்சு தர்றேன். நீங்கள் அதை கவனித்து உங்களுடைய பிழை திருத்தங்களை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தமிழாக்கம் செய்கின்ற போது இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் பிழை திருத்துனராக இருந்தால் இந்த பிழைகளை சரி இவ்வாறு தான் செய்து கொள்ள வேண்டும். சிறு கல்லை தூக்கி எறிந்தால் கண்ணாடி சிதறிவிடும். இப்போ தூக்கி எறிவது அந்த வல்லினத்துக்கு உள்ள ரீ போடணுமா மெல்லினத்துக்கு உள்ள ரீ போடணுமா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ ஆனால் ரெண்டுக்குமே அர்த்தம் உண்டு. அப்போ பெரிய ரீ போட்டால் வீசுதல், த்ரோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த்ரோனா வீசுதல். அப்போ எரிதல் அப்படின்னு சொன்னால் வல்லினத்துக்குள்ள ரீ போட்டால் வீசுதல் அப்படின்னு அர்த்தம், த்ரோயிங் அப்படின்னு அர்த்தம். அதுவே மெல்லினத்துக்கு உள்ள ரீ எரிதல் அப்படின்னு போட்டால், சின்ன ரீ போட்டால் நெருப்பு எரிகிறது. இப்போ ரெண்டுமே நம்ம கவனிக்கணும். அதே நேரத்தில் எரித்தல் அப்படிங்கிறது விறகை எரித்தல். இப்போ எரிதல் ஒன்று இருக்குது, எரித்தல் ஒன்று இருக்குது. இந்த எரிதல் இது எரித்தல், ரெண்டுமே நெருப்பு சார்ந்ததை குறிக்குது. பெரிய ரீ வல்லின ரீ போட்டால் வீசுதல் என்பதை குறிக்குது. அப்போ தூக்கி எறிந்தால் அப்படின்னா இந்த ரீ போடணும், தூக்கி எறிந்தால். அப்போ இது பிழையானது. அப்போ அதை கவனித்து நம்ம எழுதணும். மேலும் இவர் மீது தினம் ஒரு குற்ற பின்னணி வெளியிடப்படும். இந்த பின்னணி அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பாக எழுதுறாங்க. இந்த இடத்துல சில பேர் 3 சுழி போடுவாங்க, இந்த சுழி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் 3 சுழி போடணும். ஆனால் இங்கே இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து 2 சுழி, இப்படியெல்லாம் மாற்றி எழுதுவாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது தான் தெரியும். முன் கூட்டல் அணி முன்னணி, பின் கூட்டல் அணி பின்னணி. அப்போ இந்த முன்னணி முன், அதுக்கப்புறம் அணி, அந்த நீக்கு தோதுவாக, அதாவது நீ இங்கே வந்துடுது. இந்த ஆ எப்படி வந்துச்சு, அந்த ஆவுக்கு எப்படி மாறுச்சுன்னு சொன்னால் நாவாக மாறுச்சு. அதாவது இதில் உள்ள இன்னு கூட்டல் அ என்பது நாவாக மாறி முன்னணி அப்படின்னு உருவானுச்சு. அப்போ இந்த வார்த்தையை கவனிக்கணும். அப்போ இந்த ந கூட்டல் அ அப்படிங்கிறது நாவாக மாறி முன்னணி அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ முன்னணி பின்னணிங்கிறது இப்படி தான் வரணும், இதை கவனிச்சுக்கோங்க. பின்னணி இதுதான் கரெக்ட், இதுதான் சரியானது. சில பேர் காணொலி அப்படிங்கிறதுக்கு அந்த லைட் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய லீ போடுறாங்க. இந்த காணொலிங்கிறது சரியானது. இது தினமணி நாளிதழில் பார்த்த ஒரு செய்தி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு செவ்வாய்க்கிழமை காணொலி வழியாக கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி அப்படின்னு. காணொலிங்கிறது இந்த குண்டு, இந்த லீ எதுக்காக போடுறோம், இந்த இது சவுண்டை குறிக்கக்கூடிய லீ. இப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஒலி காணுதல். அந்த ஒலினா லைட்டை பார்க்க முடியும். ஒலிங்கிறது சவுண்டு, அதை கேட்க தான் முடியும். அப்போ கேட்டல். காணுதல் ஒலி, கேட்டல் ஒலி. ஒலி கான் ஒலி சேர்த்து காணொலி அப்படின்னு வருது. அப்போ ஆடியோ வீடியோ ரெண்டும் இதில் வந்துடும். காணொலின்னு சொன்னால் காண்பது அப்படிங்கிறது வீடியோ, ஆடியோங்கிறது கேட்பது ஒலி. அப்போ ஆடியோ வீடியோ ரெண்டும் வருது, அதுதான் காணொலி. அப்போ காணொலி அப்படிங்கிறது தவறு. என்ன சொன்னால் காண்பது ஒலி, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒலி அப்படி வருது. ரெண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்குது காணொலிங்கிறது. அப்போ இது தவறு. அப்போ எப்படி எழுதணும், காணொலி அப்படிங்கிறது இதுதான் சரியானது, அதை விளங்கிக்கணும். அபுல்ஹசனே, உங்கள் மீது இப்போது வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் குற்றம் சாற்றப்பட்டவராகிறீர்கள் அப்படின்னு ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பில் படித்தேன். அப்போ இந்த குற்றம் சாட்டுதல் அப்படிங்கன்னு வரணும். குற்றம் சாட்டுதல், அதுதான் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறோம். குற்றம் சாட்டுதல். சாற்றுதல் அப்படின்னா என்ன, சாற்றுதல், போற்றுதல், புகழ்தல். சாற்றுதல்னா போற்றுதல்னு அர்த்தம், போற்றுதல்னா புகழ்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ புகழ்வது தான் சாற்றுவது. அப்போ குற்றம் சாற்றப்பட்டவர் அப்படிங்கிறது தவறு, பிழை. இப்போ குற்றம் சாட்டப்பட்டவராகிறீர்கள் அப்படின்னு தான் வரணும். அப்போ இதை கவனிக்கணும், இதை கவனித்து நீங்கள் எழுதிக்கணும்.
இறைவா, நான் சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக. இப்போ இந்த இருக்கும்போதுங்கிறது எதிர்காலம், சிறுவன்கிறது அதாவது கடந்த காலம். அப்போ கடந்த காலத்தில் சொல்லும்போது இருந்தபோதுன்னு சொல்லணும். அதுதான் இருந்தபோது. இறைவா, நான் சிறுவனாக இருந்தபோது என்னை இருவரும் பராமரித்தது போல் இவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லணும். இருக்கின்ற போது நிகழ்காலம், இருக்கும்போது என்பது எதிர்காலம். இருக்கின்ற போது அப்படிங்கிறது எதிர்காலம். இருக்கின்ற போது நிகழ்காலம், இருக்கும்போதுன்னு தான் எதிர்காலம். இப்போ இருந்தபோது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூணையும் பார்த்துக்கணும். அப்போ இருக்கும்போதுன்னு சொன்னால் ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகிடும், எதிர்காலத்தை குறிக்கும். அதனால் அப்படி சொல்லக்கூடாது, இதை கவனிச்சுக்கணும். தூர பிரயாணம் அப்படின்னு வருது. தூர பிரயாணம் செய்யும் நாம் பயணம் செய்யும் முன்னே அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல பிரயாணம் பயணம். பிரயாணம் அப்படிங்கிறது பாருங்கள், அது பழைய தமிழில் அப்படியே நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டோம். பிரயாணம் அப்படின்னு, பிரயாணி அப்படின்னு சொல்லி. பிரயாணங்கிறத பயணம்னு பயன்படுத்துங்க. பிரயாணி என்பதை பயணி, பிரயாண தொழுகை அப்படிங்கிறது பயண தொழுகை அப்படின்னு பயன்படுத்தணும். அப்போ இது மாதிரி இந்த பழைய தமிழை விட்டுட்டு புதிய தமிழுக்கு நல்ல வார்த்தையை, நல்ல தூய்மையான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய வாக்கிய அமைப்புகளில். உங்களில் அறிவாளி எவர் தன்னை அறிந்து மரணத்துக்கு உண்டான வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்தாரோ அவரே ஆகும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு ஹதீஸை இப்படி தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. அப்போ எடிட்டருடைய வேலை என்ன? இது மாதிரி தப்பாக செய்வாங்க, அதை சரி பண்ணி கொடுக்கறது தான் ஒரு எடிட்டருடைய வேலை, ஒரு மெய்த்திருத்தினருடைய வேலை அதுதான். அப்போ இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, யார் தம்மை அறிந்து தம் மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கைக்கு முன்னேற்பாடு செய்கிறாரோ அவரே உங்களுள் அறிவாளி ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ இந்த இடத்துல தயாரிப்பு செய்தாரோன்னு வருது பாருங்கள். முன்னேற்பாடு செய்கிறாரோ, தயாரிப்பு செய்தாரோங்கிறத முன்னேற்பாடு செய்கிறாரோ அப்படின்னு நல்ல விதமாக எழுதலாம். அப்புறம் உங்களில் அறிவாளி எவர் தன்னை அப்படின்னு எழுதக்கூடாது, யார் தம்மை அறிந்து. இப்போ மரியாதை பன்மையாக இருக்கிறதுனால தம்மைன்னு எழுதணும். அறிந்து தம் மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கைக்கு அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அவரே ஆகும்னு போடுறது. இப்போ உயர்தினையை போய் ஆகும்னு அக்ரிணையாக முடிக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. அப்போ அவரே உங்களுள் அறிவாளி ஆவார், இதை கவனிக்கணும். அப்போ உயர்தினை எது, அக்ரிணை எது, பொருள் எதெல்லாம் பார்க்கணும். அப்போ இதை கவனித்து தான் நம்ம எழுதணும், இதை கவனிச்சுக்கோங்க. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இல்லங்களை நிர்மாணிப்பவர்கள் அல்லாஹ்வை கொண்டும் அருமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இல்லங்களை நிர்மாணிப்பவர்கள், இந்த நிர்மாணித்தல்ங்கிறது 2 சுழி போடணும். இங்கே பார்த்தீங்களா 3 சுழி போட்டிருக்காங்க. நிர்மாணித்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னமா யாமுரு அப்படிங்கிறது பராமரிப்பவர்கள், இந்த நிர்மாணிப்பு வராது. பராமரிப்பவர்கள் அல்லாஹ்வையும் அருமை நாளையும், இந்த கொண்டுன்னு அது சில குறிப்பிட்ட இடங்கள்ல தான் பயன்படுத்தணும். அதாவது கருவிகளுக்கு அது பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க தமிழ் அறிஞர்கள். கருவிகள்னால் கத்தியை கொண்டு வெட்டினான், அறிவாளால் வெட்டினான், அறிவாளை கொண்டு வெட்டினான். இப்படி இந்த கொண்டுங்கிறது கருவிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. பேனாவை கொண்டு எழுதினான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மற்ற இடங்களுக்கு பா என்பது வர்றதுனால பாவுக்கு கொண்டுன்னு அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை சின்ன வயதில் இருந்தபோது படித்த அதை அப்படியே கொண்டு எல்லா இடத்துலையும் நம்ம பூத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவ்வாறு சேர்க்கக்கூடாது. அதாவது அல்லாஹ்வையும் அப்படி தமிழுக்கு தோதுவாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் தாம். இந்த பன்மை வரும்போது அழுத்தி சொல்லும்போது தாம் அப்படின்னு முடியணும்னு ஏற்கனவே கடந்த பாடங்களில் சொல்லியிருக்கிறோம். அப்போ அது மாதிரி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். பராமரிப்பவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் தாம். இப்போ நம்பிக்கை கொள்வது எதைன்னா அல்லாஹ்வையும் மறுமை நாளையும்.
அப்போ நம்பிக்கை கொள்வதற்கு நேரடியாகவே அது கடக்கும்போது கொண்டுங்கிறது தேவையில்லை. அது வந்து அரபியில் தான் வந்து பாங்கிறது தேவை. தமிழுக்கு அப்படி தேவையில்லை. அப்போ தமிழில் நேரடியாகவே நம்ம சொல்லலாம், அல்லாவையும் மறுமை நாளையும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இப்போ இது மாதிரி இதை சரி பண்ணிக்கணும். இந்த 3 சுழி வராது, நிர்மாணிப்பவர்கள் அப்படின்னு 2 சுழி வரும், அதை பார்க்கணும். 3வது பராமரிப்பவர்கள் தான் வரணும். இன்னமா யாமுரு மசாஜில் அது வந்து பாருங்கள், அடுத்த பக்கம் பாருங்கள். இந்த இமாரத் அப்படின்னு இன்னமா யாமுரு மசாஜித் அல்லா அப்படிங்கிறதுக்கு இமாரத்துங்கிறது வருது. அதுக்கு வந்து நிர்வகித்தல் பராமரித்தல் அப்படிங்கிறது தான் அதனுடைய சொற்பொருள். ஆனால் தஹ்சீஸ் அப்படிங்கிறதுக்கு தான் நிர்மாணித்தல், எழுப்புதல், அடித்தளமிடுதல், கட்டுதல், நிறுவுதல் அப்படின்னு பல சொற்கள் உண்டு. பல சொற்கள் தஹ்சீஸுக்கு பல சொற்கள் உண்டு. அப்போ நிர்மாணித்தல், தீர்மானித்தல், நிர்மாணித்தல்ங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா தீர்மானித்தல்ங்கிறத வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 2 சுழி தான் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஞாபகத்திற்காக இதை போட்டிருக்கிறோம். அப்போ இடத்துக்கு தோதுவாக அந்த வார்த்தைகளுக்கு தோதுவாக தமிழாக்கம் செய்யணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி செய்யக்கூடாது. அப்பெண் எங்கே என்று விசாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அடக்கிவிட்ட செய்தி கேட்டு அப்பெண் மரணித்த செய்தியை எனக்கு அறிவித்துக்க மாட்டீர்களான்னு ஒரு ஹதீஸ். இப்போ இதில் பாருங்கள், பள்ளிவாசல் கல்லறையில் அடக்கம் செய்ய விடாமல் பாஜக அத்துமீறல்னு இது ஒரு செய்தி. இப்போ இதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அடக்கி விட்ட அப்படி சொல்லக்கூடாது, அடக்கம் செய்து விட்ட அப்படின்னு சொல்லணும். இங்கே கரெக்டாக சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. கல்லறையில் அடக்கம் செய்ய விடாமல், அடக்கப்படாமல் சொல்லலை, அடக்க விடாமல் அப்படி சொல்லலை, அடக்கம் செய்ய விடாமல், அடக்க விடாமல்னு சொல்லக்கூடாது, அதுவும் தப்பு. அப்போ அடக்கம் செய்து விட்ட செய்தி கேட்டு அப்பெண் மரணித்த செய்தியை எனக்கு அறிவித்திருக்க மாட்டீர்களா, அறிவித்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த 2க்கும் வித்தியாசம் என்ன? கண்ட்ரோல் பண்ணுறது தான் அடக்குதல். இப்போ அடக்குதல் வந்து அடக்குமுறை, ஒடுக்குமுறையெல்லாம் சொல்கிறோம்ல, அடக்குதல் அப்படிங்கிறது கண்ட்ரோல். ஆனால் இந்த அடக்கம் செய்தல், பரியிங் அப்படிங்கிறது தான் அடக்கம் செய்தல் அப்படின்னு. இப்போ 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அடக்குதல் என்பது வேறு, அடக்கம் செய்தல் என்பது வேறு. இப்போ 2க்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இடம் அறிந்து அதை பயன்படுத்தணும். அந்த வார்த்தையை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இறைவனது நிழலிலே இருப்பார்கள், அவர்களில் ஒருவர் எவருடைய உள்ள மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்குமோ அவராகும். இங்கே அது மாதிரி பயன்படுத்திக்காங்க. இப்போ இந்த சம்பந்தம் அப்படிங்கிறது சம்பந்த் கர்ணா அப்படின்லாம் ஹிந்தியில் சொல்கிறாங்க. தொடர்புடையதாகங்கிறது தமிழ். அப்போ மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்குமோ அவர் ஆவார், அவர்கள் ஒருவர் அப்படின்னு வருது உயர்திணை, அதனால் அவர் ஆவார்னு முடிக்கணும். பெற்றோர்களுக்கு நாம் நன்மைகளை சேர்த்து வைப்பதை தவிர வேறு என்ன கைமாறு செய்ய முடியும்? இங்கே நன்மைகளை ஒரு இச்சு சேர்த்துக்குங்க, வைப்பதை தவிர இத்து சேர்த்துக்கோங்க. கைமாறு அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன், மறந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. கைமாறு அப்படிங்கிறது தான் பிரதிபலன். கைமாறுனா கைமாறுதல், ஒருத்தருடைய கையிலிருந்து இன்னொரு நபருக்கு மாறுவது, இன்னொரு ஆளுக்கு மாறுவது, அதுதான் கைமாறுதல். கை மாற்றா 10 ரூபா கொடு அல்லது 100 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது கைமாறுதல். ஒருவருடைய கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாறுவது. இந்த கைமாறு அப்படிங்கிறது தான் பிரதிபலன். இப்போ வேறு என்ன கைமாறு செய்ய முடியும்? நம்முடைய பெற்றோர்களுக்கு வந்து நம்ம நன்மையை தான் சேர்த்து வைக்க முடியும். அப்போ நன்மைகளை சேர்த்து வைப்பதை தவிர வேறு என்ன கைமாறு செய்ய முடியும்? அப்போ இந்த கைமாறு பிரதிபலன், வேறு என்ன பிரதிபலன் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல கைமாறு அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும். தமிழர்களின் கலாச்சாரம் சீரழிகிறது. இந்த அதாவது வல்லினத்துக்கு உள்ள ரா பயன்படுத்தியிருக்காங்க, அது தவறு. சீரழிகிறது இப்படி வரணும். அதை பிரித்து எழுத்தோம்னா சீர் அழிகிறது. இந்த இரு தானே இருக்குது. அப்போ இந்த இரும் ஆவும் சேர்ந்து ராவாக மாறிடும், சீரழிகிறது. சுற்று வட்டார மக்களின் நீராதாரம் வெகுவாக உறிஞ்சப்படுவதால், பேச்சுவாக்கில் தான் நம்ம உறிஞ்சினா அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் உறிஞ்சப்படுவதால் வல்லின ரீ வரணும், இந்த ரூ வரக்கூடாது, ரீ வரணும், உறிஞ்சப்படுவதால். ஆக இது மாதிரி பல செய்திகள் இருக்கின்றன. தொடர்ந்து நீங்கள் கவனத்தோடு பார்க்கணும், பார்த்து அதை மனனம் செய்து கொள்ள வேண்டும். மனனம் செய்து கொண்டு நீங்கள் அதை உங்களுடைய வாக்கியங்களில் பயன்படுத்தணும். இந்த நல்ல விஷயங்களை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்கும் பகிர்ந்து அவங்களும் இது போன்ற தமிழை தெரிந்து கொண்டு தம்முடைய வாக்கியங்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.